ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து பாத்திர பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு தெரியும். பாத்திர கடைக்கார வீடுனா எப்படி இருக்கணும்னு சொல்லி பாருங்கள், டெமோ காமிக்கிறேன். இதை தாண்டி இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. காலையில் 8:30 ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு இப்போது 2 மணிக்கு மேலே இருக்குது. எவ்வளோ பாத்திரம் பாருங்கள். தூக்கி எல்லாத்தையும் மூட்டை கட்ட போகிறேன். இனிமேல் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு. இதையும் தாண்டி இங்கே இருக்குது. இன்னமும் ஒரு ஸ்லாப் ஃபுல்லாக கீழே இருக்குது, எடுத்துகிட்டு வரல, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக கழுவி முடிக்கிறதுக்குள்ளே பெண்டு கலண்டுருச்சு. நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கிட்டு நான் செய்கிற வேலையை பார்த்தீங்களா? ரிவிஷன் தான், ஒன் டைம் ரிவிஷன் தான். இவ்வளோ வேலை செஞ்சுட்டு எங்கே போய் தூங்கிடுவேன்னு தெரியல. இன்னும் வேலை இருக்குது. கிச்சன் வாங்க எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் போயிட்டு. இன்றைக்கி பாருங்கள் என்னோடய கிச்சன் க்ளீனிங் ஒர்க். காலையிலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் இங்கேயே 12 மணி ஆயிடுச்சு. மேலே செவர்லேருந்து எல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கும் போது பார்த்துருப்பீங்க, வீடு எப்படி இருந்ததுன்ட்டு. இது ஃபுல்லாக சாமானம் தான். நீங்கள் இது ஃப்ரிட்ஜு மட்டும் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். இன்னும் இது க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ காமிக்கிறேன். கழுவுற பாத்திரம் இல்லாமல் இதெல்லாம் வந்து தனியாக அரேஞ்ச்மெண்ட். இன்னும் இதெல்லாம் வந்து எடுக்கவே இல்லை. இன்னும் இதெல்லாம் கழுவவே இல்லை. நாளைக்கு தான் கழுவணும். அதாவது ஆடி வந்ததும் வந்துச்சு, நம்மளை பாடாப்படுத்துது.